ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து சிறகடிக்க ஆசை பார்ப்போம். பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று ப்ரொமோவில் போட்டாங்களே அதைத்தான் இப்போயும் காட்டுறாங்க. நல்லபடியாக 2 பேர்த்துக்கும் கல்யாணம் நடக்க போகுது. முத்து வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற இடத்துக்கு வந்திருக்காரு. ஆனால் இன்னுமே அந்த ப்ரொமோவை காட்டலை. அதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா, கனகாவுக்கு இந்த மேரேஜ் முடிஞ்சோனையும் சொத்தை உங்கள் பேரில் நாங்கள் எழுதி வைக்க போகிறோம் மனோஜ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இங்கே எல்லா வேலையும் முடித்தோனையுமே வீட்டில் சாந்தி முகூர்த்தம் வச்சுருக்கோம். அந்த வேலையும் முடிச்சுட்டு தான் நீங்கள் வெளியில் எப்படினாலும் போகணும். இனி வந்து நீங்கள் எங்கள் வீட்டோடையே இருக்கிற மாதிரி நீங்கள் பாருங்கள். நீங்கள் வெளியில் ஓடி ஓடி போனீங்கன்னா உங்களுக்கும் கனகாவுக்கும் அட்டாச்சே ஆகாத மாதிரி ஆயிரும். நீங்கள் இனிமேல் கனகா கூட தான் ஸ்பெண்ட் பண்ணணும். உங்களுக்கு இனிமேல் கனகா தான் எல்லாமே. இனிமேல் சொத்துமே நீங்கள் தான் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க ஆண்டி, நீங்கள் திடீர்னு இப்படியெல்லாம் சொல்கிறீங்க? நான் என்னுடைய டைவர்ஸே இன்னும் கிடைக்கல. நீங்கள் என்னென்னமோ சொல்கிறத பார்த்தா எனக்கு பயமாகவே இருக்கு ஆண்டி அப்படின்றாங்க. நீங்கள் பயப்பட ஒன்றுமே தேவையில்லை. நம்ம டைவர்ஸ்க்கு என்ன வழியோ அதை நம்ம பார்ப்போம். நீங்கள் வந்து வீட்டோட வந்து இருங்க. வீட்டோட வந்து இருந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு மண்டபத்தை பிடிச்சி பெரிய கிராண்டாக உங்கள் கல்யாணத்தை வச்சு 4 பேர்த்துக்கு தெரிகிற மாதிரி நான் காமிச்சிக்கிறேன். உங்கள் டைவர்ஸை நானே கூட அதை அப்பீல் பண்ணி அதை எப்படி வந்து உங்களுக்கு டைவர்ஸ் வாங்கணுமோ அந்த மாதிரி வாங்கி தாரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா, ரோஹிணிக்கு இதுதான் பாவம், என்ன ஆக போகுதுன்னு தெரில. தான் தலையில் தானே மண்ணள்ளி போட்டுக்குவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அவர் மனோஜ் அவங்க பக்கத்து இருக்கையில் ஃபுல்லாமே ரோஹிணி வந்து லூஸில் விட்டுட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, மனோஜ் ஒரே தான் ரோஹிணியை விட்டு தள்ளி போயிட்டாங்க. ஆனால் இப்போ வந்து ரோஹிணி என்ன தான் இழுத்து பிடிச்சாலும் இந்த பக்கத்து மனோஜ் வரமாட்டார். அந்த கதை தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இனிமேல் இந்த நாடகம் எப்படி போகுன்றதை நான் அப்புறமேட்டு சொல்கிறேன்.